சிறப்பான சூரன் இசை விழா, அந்த படத்தினுடைய இசை விழாவுக்கு வந்திருக்கும் மேடைகளுக்கும் அனைத்து மரியாதைக்குரிய நண்பர்களுக்கும், முன்னால் இருக்கிற நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், டிவி மீடியா நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கேசட்டு வெளியிட்ட மரியாதைக்குரிய நண்பர் ஜனநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை பேரரசுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக எங்கேயும் போனோம்னா எதுவும் ஸ்டேஜில் பேசும்போது நான் அப்ளிகேஷன் போடுறதில்லை. ஆனால் ஜனநாதன் அவர்கள்கிட்ட இப்போ முதல் தடையாரோ அப்ளிகேஷன் போடுறேன். என்னென்னா, நீங்கள் இந்த முதல் படம் டைரக்ட் பண்ணுறவங்க அவங்ககிட்ட 10,000 ரூபா வாங்குறதுங்கிறது, வசூல் பண்ணுறதுங்கிறது சந்தோஷமான சமாச்சாரம், சங்கத்துக்கு ரொம்ப உபயோகமான சமாச்சாரம். அதனால் 10ங்கிறது 15 கூட வசூல் பண்ணலாம், தப்பு இல்லை. சக்ஸஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம், தப்பே இல்லை. ஆனால் அந்த சங்கத்தில் சேர்றதுக்கு உதவியாளர்கள்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்றாங்க பாருங்கள், அதுக்கே 25,000 50,000ங்கிற ஒரு சூழ்நிலைங்கிற மாதிரி என் காது கேள்விப்பட்டது. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குறைச்சிருக்கீங்களா? எவ்வளோ குறைச்சிருக்கீங்க? இன்னும் கூட முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா, இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டகாலமான ஒரு தலைவிதியை நோக்கி வர்றவங்க தான் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறவன். இங்கே வந்துட்டா உண்டு, வரலன்னா கண்ணமாப்பேட்டை தான். ஏன்னா திரும்பி ஊருக்கு போக முடியாது. அவ்வளோ கேவலமா பேசிடுவாங்க. இவனெல்லாம் பாரதிராஜ், இவனெல்லாம் பாலச்சந்தன் போனாங்க அப்படின்ட்டு அவ்வளோ கேவலமா பேசிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும். எங்கள் டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் 16 வயதில் வேலை பார்க்கும்போது குழந்தைக்கு ஹார்லிக்ஸ் வாங்கணும், அதுக்கு போனால் ஒரு 15-20 ரூபா இருக்குமா, ப்ரொடியூசர்கிட்ட கேட்க மாட்டாரு. யோ, முதல் படம் சான்ஸ் கொடுத்துருக்கான், இதெல்லாம் கேட்டு அதுக்கு ஏதாவது சான்ஸில் வம்பு வந்துட போதியா அப்படின்ட்டு பக்கத்தில் கேஆர்ஜி ஆஃபீஸில் தான் போய் கேட்டு வாங்குவார். அதுக்கப்புறம் சில நேரங்களில் பஸ்ஸுக்கு காசுக்கு நானும் பாலகுரன் எல்லாம் எங்ககிட்ட இருக்கிறத போட்டு, அவர் நடந்தே போகிறேன் பாரு எல்லையம்மன் காலனிக்கு, இல்லைங்கன்னு பனகல் பார்க்கில் அவரை பஸ் ஏற்றி விட்டு நானும் பாலகுரனும் நாங்கள் தேனாம்பேட்டை வரைக்கும் நடந்து போயிருக்கோம். இது நான் வெக்கப்படல, அல்லது அவர் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல. உண்மையான கஷ்டம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மட்டுமல்ல, ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணுறவனுக்கே அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவனை கட்டுன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறதே பெருசு. வேலு மிலிட்டரி ஹோட்டலில் 1,4 ரூபாய்க்கு அளவு சாப்பாடு கிடையாது, எவ்வளோ வேண்டாம் சாப்பிட்டுக்கலாம். அந்த 1,4 ரூபா சேர்த்ததுக்கு நான் பட்ட பாடு. அதே மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும் அந்த 1,4 ரூபா சாப்பாடுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பிடிச்சிக்கும். 3 நாள் கழிச்சு தான் மறுபடியும் சாப்பிடணுன்ட்டு மாடியிலேருந்து இறங்கவே முடியல கீழே. அந்த அளவுக்கு சாப்பிட்டு மயக்கம் வர அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கிறதுனால நீங்கள் குறைத்ததுக்கு மிக நன்றி. இன்னும் கூட எவ்வளோ குறைக்க முடியுமோ மேக்சிமம் குறைங்க. ஆனால் அதை விட நீங்கள் ஒன்று பண்ணுங்க. ஏன்னா எவன் வேணாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லிட்டு உள்ள தன்னுடைய தகுதியே என்னன்னு தெரியாம அப்புறம் ஓட்டு போடுற நேரத்தில் கலாட்டா பண்ணிட்டு முக்கியமான ஃபங்க்ஷனில் கூச்சல் போட்டுக்கிட்டு அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துங்க. அடுத்தபடியா தம்பி ராமையா அவர்கள் எந்த வயசுல இருக்காருன்னு எனக்கு தெரியல, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா அவர் ஒவ்வொரு வயசுக்கும் சொன்னார் ஒரு காலகட்டம், இது மனுஷா காலகட்டம், இது இந்த காலகட்டம், அந்த காலகட்டம்னு. எனக்கு அவர் இவ்வளவு அழகா ஒரு கதை சொன்னது எனக்கு பாக்கியா கொஞ்சம் எப்பாவது எங்காவது யூஸ் ஆகுது. அதனால அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பாக்கியால நானா கிரியேட் பண்றதுங்கிறது ஒண்ணு, இந்த மாதிரி வெளியே போற இடங்கள்ல சேகரிச்சுக்கிறது ஒண்ணு. அடுத்தபடியா என்னுடைய உதவியாளர் என் ஆபீஸ்ல இருந்த பாண்டியராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, செக் எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அதாவது என்னோட லெட்டர் பேட் எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறதுக்கு மட்டும் எழுதி யூஸ் பண்ணிட்டார வழிய நம்ம சொத்துல எதுவும் எழுதலையேங்கிறது எனக்கு ஒரு பெரிய. ஏன்னா நிறைய இருக்கிறவங்க ஏற்கனவே பிடிக்கிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம், ஏதோ கொஞ்சம் மிச்சம் மீதி தான் வச்சு ஓட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அவர் அதுல தான் ஃபில்அப் பண்ணி தான் வைங்க லெட்டர் பேட்ல எனக்கு இவ்வளவு கொடுக்கணும்னா இன்னும் அவருக்கு கப்பம் கட்டணும். என்ன அப்படி அந்த அளவுக்கெல்லாம் சினிமாவில் நான் பயங்கர கெட்டிக்காரத்தனமா இருந்தேன். ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஏமாந்து நினைச்சா எனக்கு ரொம்ப இதா இருக்கு. என்னன்னா, நம்ம பி மாதவன் சார் நான் ஊர்ல இருந்து பார்த்தவரையெல்லாம் ரசிச்சேன். சிவாஜி சார் படங்கள் அதெல்லாம் அவ்வளவு பிரமாதமான படங்கள்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அவ்வளவு ஒரு மரியாதை. திடீர்னு நான் சினிமாவில் நல்லா இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவர் ஒரு படம் எடுத்தார். அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அந்த படத்துல திடீர்னு வியாபாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ பாக்யராஜ் சார் கிட்ட போங்க, அவர் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி கொடுத்தாருன்னா
நான் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க. வந்து நின்னாரு. கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு. அப்புறம் எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், வேண்டாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, என்னங்கிறது கதையெல்லாம் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கோயம்புத்தூர்காரரு எனக்கு ஏரியா வேணும்னு என்னுடைய முதல் ப்ரொடியூசர் கோபிநாத்தை கூப்பிட்டு வந்து ஏரியா வேணும் கோயம்புத்தூர்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க அவருக்காக நான் நடிச்சு கொடுக்குறேன், இதில் போய் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்புறம் நான் வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு என் மேக்கப் மேனுக்கு கூட நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், டச்சப் கூட காசு கொடுக்க வேண்டாம், நீங்களே சிரமத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி நான் சும்மா தான் நடிச்சிட்டு இருக்கேன், அவர்கிட்ட எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. இப்போ நான் போய் ஏரியா வந்து அவர் கொடுக்கணும், ஏதோ எனக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து விலையில வந்து அவர் கூட்டுறல் குறைச்சல் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், அதனால இது வியாபாரம், நீங்கள் தனியாக போய் பேசிக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க போய் பேசிட்டாங்க, ஏதோ ஒரு அமௌண்ட் பேசிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அட்வான்ஸ் வாங்கும்போது காலையில் நான் வீட்டில் 9 மணிக்கு கீழே இறங்கும்போது பார்த்தா அவர் உட்காந்துருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டர் மாதவன் சார் உட்காந்துருக்காரு. எனக்கு புரியல என்னென்ன இது இங்கே வந்திருக்காங்க. இல்லை இவர் ஏரியா பேசி, இல்லை சார் நான் அவங்க சொல்லிவிட்டு அதில் நான் தலையிட மாட்டேன், நீங்களே பேசி நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை ரேட்டெல்லாம் பேசி ஃபைனல் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க என்னென்ன, இல்லை இல்லை அவர் ஒரு ராசிக்காக டிஸ்ட்ரிபியூட்டர், அது அட்வான்ஸ் அவர் கையால் வாங்கி உங்கள்கிட்ட என்கிட்ட நேரடியாக கொடுக்குறதில்ல, உங்ககிட்ட கொடுத்து உங்கள் கையால் கொடுக்குறோன்னு சொல்லி பிரியப்பட்டாருன்னா, இது எனக்கு நான் என்னத்த ராசி எல்லாம் இருக்குன்னு, இல்லை இல்லை கொஞ்சம் கிழக்கு பார்த்து நின்ன மாதிரி வாங்கி அவர் கையில் கொடுங்க அப்படின்னு. நான் ஒரு முட்டாள்தனம் பாருங்க, கிழக்கு பார்த்து நின்று இவர்கிட்ட காசு வாங்கி மாதவன் சார்கிட்ட கொடுத்தேன், அவ்வளோதான். படம் ஓடலன்னு ஒன்று அவர் நேரம் எனக்கு வந்து டிசிஆர் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டார். என்னடா நமக்கு டிசிஆர் வந்துருக்கு, இந்த படத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, கடைசியில் கேஸ் போட்டு எனக்கு வந்து 7 லட்சம் கட்டுங்க 8 லட்சம் கட்டுங்க, எனக்கு நஷ்டமாகி போச்சு அப்படின்னு. நான் இதில் என்ன எந்த விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் காசு வாங்கினீங்களா இல்லையா கையில், என்ன இல்லைங்க கிழக்கு பார்த்து நிற்க சொல்லி அவர் வாங்க சொன்னாருங்க, நான் வாங்கி கொடுத்தேன். வாங்கினீங்கல்ல ஏயா, கிழக்கு பார்த்து ராசிக்காக வாங்கி மாதவன் சார் கையில் கொடுக்க சொன்னார், வாங்கினீங்களா இல்லையா, அதுக்கு பதில் வாங்கிட்டீங்கல்ல விட்டுருங்க, அப்போ நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி அவங்க எப்படி பேசுவாங்கன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் வந்து நான் மாட்டிட்டு முடிச்சேன். நல்ல வேலை இன்னைக்கு பாண்டியராஜ் வந்து என்னோட லெட்டர் பேட் எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டார். அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்பா பரவாயில்ல, நாளைக்கு வேற ஏதாவது வந்துட போதோ அப்படிங்கிற லெவலில் இருந்தது. அதனால அவருக்கும் என்னுடைய இது வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த சினிமாவை பற்றி சொல்லும்போது இன்னொன்று சொல்லணும், சாதாரணமாக ஆள் பாதை ஆடை பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சினிமாவில் வந்து படங்கிறது பாதி, விளம்பரங்கிறது மீதி. விளம்பரம் ரொம்ப முக்கியம். அது என்ன ஏன் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்த சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் எல்லாருமே தான் பார்த்தோம், நான் மட்டும் இல்லை, வெங்காயம்னு ஒரு படம் பார்த்தோம். ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இப்போ பார்த்து அதை பற்றி யார் என்ன சொல்கிறதுல என்ன யூஸ், ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நியாயமாக இந்த மாதிரி படமெல்லாம் வந்து ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிச்சு, அதுக்கப்புறம் எல்லாத்தினுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கேட்டு அதை விளம்பரப்படுத்திட்டு அந்த மாதிரி படம் பண்ண வைக்கணும். ஏன்னா அவ்வளவு நல்லா எல்லாரும் புதுசு. அந்த கோயம்புத்தூர்ல சாதாரணமா எப்படி ரோட்ல இருந்துட்டு இருக்காங்களோ, அவங்க வீட்டில் சாதாரணமா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் புது ஆளுகளை வச்சு அந்த ஆள் பிரமாமா வந்து அந்த டைரக்டர் வந்து சங்ககிரி ராஜ்குமார்னு பண்ணியிருக்காப்புல, அவனே ப்ரொடியூஸ் பண்ணி கதை யோசனம் டைரக்ஷன் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி பார்க்கறதுனால இனி எப்போ போய் ரீச் ஆகிறது, அதுக்குள்ள தேட்டர்லேருந்து தூக்கிடுவாங்களே. அதனால வந்து எப்பவுமே விளம்பரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நானே வந்து அந்த காலத்தில் வந்து எனக்கு நான் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அப்படிலாம் பண்ணதில்லை. எப்போ ரிலீஸ் பண்ணணும் என்னங்க, நான் படம் ரெடி ஆகும் போது நான் முதல்ல ஒரு கண்டிஷன் என்ன போடுவேன்னா, எப்போ ரிலீஸ்ன்னு கேட்காதீங்க, நான் வந்து சொல்லுவேன் படம் முடியும் போது இப்போ எனக்கு ரெடி, நீங்கள் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு. ஒரு தடவை ஏவிஎம்மில் நான் வந்து ரீரிகார்டிங்கில் உட்காந்துருந்தேன். அப்போ வீரப்பன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தார், சரவணன் சார் வந்து அனுப்பிச்சி வச்சார். என்னங்க என்ன இல்லை உங்கள் படம் எப்போ ரிலீஸ்ன்னு சொல்லி கேட்டார் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், என் படம் அவர் ஒன்றும் வாங்கலையே, நம்ம அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம். இல்லை சார், பெரிய படங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து 2 ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னோம்னா ஏதாவது ஒன்று அடி வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால உங்கள் படம் எப்போன்னு பார்த்துட்டு ஒரு வாரம் முன்னாலேயோ இல்லை ஒரு வாரம் தள்ளியோ விட்டுக்கலாங்கிறதுக்காக கேட்டு வர சொன்னார் அப்படின்னா. ஆகா, சினிமாவில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, படித்த லீவு, அந்த லீவு, இந்த லீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே வந்து
எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப லேட்டா, அதாவது இந்த தலைமுடியெல்லாம் போனதுக்கப்புறம் கொட்டினதுக்கப்புறம் அந்த தங்க சீப்பு வாங்கி சீவர கதையா எல்லாமே வந்து நான் சினிமாவில் கடந்து வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. அதே மாதிரி வந்து எல்லாமே விளம்பரங்கிறது வந்து ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கால நேரம் எந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வெங்காயம் மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. நம்ம செட்டியார் சார் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், சிதம்பரம் செட்டியார் சார். கமலா தேட்டர் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் உடனே ஒரு லெட்டர் தவறாமல் எழுதி இது மாதிரி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, தயவு செய்து உங்கள் பாக்கியா பத்திரிகையில் போடவும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு சீட்டு உடனே அனுப்பிச்சிடுவார். ஸோ அவர் வந்து என்னன்னா ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி சினிமாங்கிறது கூட நம்ம வந்து விளம்பரப்படுத்திட்டே இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க வியாபார டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா லைபாய்னு ஒரு சோப் வந்திருக்கும். அந்த சோப் வந்து பிரமாதமா போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல. அவ்வளவு பிரமாதமா போயிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து திடீர்னு ஹமாம் மாதிரி ஏதோ ஒரு பேர்ல ஒன்று வரும். உடனே வந்து அந்த ஹமாம் இது புதுசா இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது கொஞ்சம் அப்படியே பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கலா என்னடான்னு சொல்லி கேட்டா அதே லைபாய் கம்பெனிக்காரன் இந்த சோப்பை விட்டுருக்கான். அவன் எதுக்கு அதை விட்டான்னா ரொம்ப நாளா ஒன்னே இருந்துதான் ஜனங்களுக்கு போர் அடிக்கும், புதுசா ஒண்ணு வந்தா மைண்ட் அது மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வேற ஒரு பேர்ல அதே இதுல வந்து அதே குவாலிட்டி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி போட்டு அப்புறம் இது பிக்கப் ஆனோடனே அதை கொஞ்சம் ப்ரொடக்ஷன் குறைச்சிட்டு இது பண்ணுவான். அப்புறம் இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம்னா மறுபடியும் இன்னொரு சோப்பு அவனே தயாரிச்சுட்டு ஆஹா இப்படி எல்லாம் நிறைய டெக்னிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். அந்த அளவுக்கு விளம்பரங்கிறது வந்து சினிமாக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. வெங்காயத்தில் ஏமாந்தனால இங்கே சூரனெல்லாம் வந்து இந்த நல்லபடியா வந்து இது ப்ரமோட் பண்றாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தபடியா ஆர்டிஸ்ட் வந்து கரண் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரங்கிறது இருக்கு. விக்ரமுக்கே எத்தனையோ வருஷம் கழிச்சு அந்த நேரங்கிறது ஒன்று வந்தது. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்துட்டு நம்ம இவருக்கு லாரன்ஸுக்கு சொல்லிட்டு இருந்தேன், லாரன்ஸ் உன்னுடைய டேலண்ட்டுக்கும் உன்னுடைய திறமைக்கும் இன்னும் அந்த இடத்த நீ டச் பண்ணல, ஆனால் கூடி சீக்கிரம் நீ டச் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் அது அந்த இடம் வரலங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னேன். அதுக்கப்புறம் காஞ்சனா பார்த்தப்போ அந்த இடத்த டச் பண்ணிட்ட, உனக்கு அந்த பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி கரண் அவர்கள் வந்து அவருடைய டேலண்ட் பூரா பிரமாமா கமல் அவர்களோடு நடிக்கும்போது அவ்வளவு பிரமாமா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. விஜயகாந்த் படத்தில் பார்த்தேன், கொக்கி படத்தில் பார்த்தேன். ஆனால் என்னோட இதுல கூட நடிச்சிருந்தாப்புல, பாண்டியராஜன் கூட என்னுடைய ப்ரொடக்ஷன்ல கூட நடிச்சிருந்தாப்புல. ஆனா அவருடைய டேலண்ட்டுக்கு வந்து இன்னும் நான் பிரமாதமான அவருடைய அந்த இடத்த போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கேன். கண்டிப்பா ரீச் ஆவாரு. அதுக்கு இந்த படமே வந்து நல்ல ஒரு படமா இருக்குன்னு இவங்கெல்லாம் பேசணுன்னு தெரியுது. அதனால அவருடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மியூசிக் பாலாஜி அவர் வந்து எனக்கு வந்து நிறைய என்னுடைய சாங் ரெக்கார்டிங் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ரீ ரெக்கார்டிங் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கடுமையான உழைப்பாளி. ஸோ ரொம்ப ஹோம்லியாக பழகக்கூடிய எந்த விதமான பெரிய பந்தாவும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இருந்தவர். ஒரு நாள் நான் வீட்டுக்கு போனப்போ அவர்கிட்ட ரெக்கார்டிங் போகும்போது ஏகப்பட்ட சேர் இருந்தது. நான் யூஸ்வலாக 2 சேர் 3 சேர் தான் இருக்கும். இது என்னென்ன இல்லை சார், புதுசாக ஒரு கம்பெனி, அது ப்ரொடியூசர் வர்றாங்கன்னா 1 போட்டேன், 2 போட்டேன், அப்புறம் டைரக்டருக்கு 2 போட்டேன், அப்புறம் அப்படியே பார்த்தா போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னாரு. என்னடான்னா ஒரு 10-15 சேர். என்ன எந்த கம்பெனி அது அப்படின்னா இப்பதான் தெரிஞ்சது, எல்லாரும் பேசும்போது இந்த கம்பெனி தான் அது அப்படின்னு. ஸோ இதுல வந்து இத்தனை ப்ரொடியூசர்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து யூனிட்டியா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அந்த அளவுக்கு இருந்து ஒரு படத்தை பண்ணியிருக்காங்கும் போது கண்டிப்பா அந்த படம் அவங்களுடைய ஒற்றுமைக்காகவும் நல்ல டேலண்டான ஆர்டிஸ்ட் கரண் அவர்கள், பாலாஜி மாதிரி ஒருத்தர் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் அவங்க நிறைய படம் பண்ணிட்டாங்க, கன்னடத்தையும் பண்ணியிருக்காங்க, தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க. அந்த கடுமையான உழைப்புக்கு பிரமாதமா வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுருக்கமாக சொன்னார். அடுத்து வெற்றி விழாவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி பாரதிவாஸ் அவர்கள். அது கண்டிப்பாக அதே மாதிரி அந்த வெற்றி விழாவில் சந்திக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான